அதாவது இப்போ வந்துட்டு நிறைய நோயாளிகளுக்கு ஆல்ரெடி இதய பாதிப்பு ஏற்பட்டதுனால அவங்க சிகிச்சைக்கு சென்று இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த அடைப்பு இருப்பதை தெரிய அதற்குண்டான அந்த ஸ்டண்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டண்ட் வச்ச ஒரு பேஷண்ட்ஸ், இந்த நோயாளிகள் தொடர்ந்து மாத்திரை மருந்துகளை உட்கொள்ளுவது நலமா? எவ்வளவு நாள் அவர்கள் மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதுக்கு என்ன பர்மனன்ட் ரெமெடி? எப்பொழுது அவர்கள் மாத்திரை மருந்துகளை நிறுத்திவிட வேண்டும்? இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க டாக்டர். இந்த வியாதிக்கு பண்ணுற வைத்தியங்கள் ஸ்டெண்ட் ஆகட்டும், ஆஞ்சியோபிளாஸ்டி ஆகட்டும், இல்லைன்னா பைபாஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்க பிரச்சனைகளை தள்ளி போடுறது இல்லாமல் பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணாது. இந்த வியாதி சளி காய்ச்சல் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸா இல்லைன்னா ஸ்வைன் ஃப்ளூ போல் பர்மனண்ட்டாக க்யூர் பண்ணக்கூடிய வியாதி இல்லை. திரும்பி இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அவங்களுக்கு மீதி உள்ளவங்களை விட திரும்பி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் என்ன வைத்தியம் பண்ணினாலுமே மாத்திரை தொடர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கும். இவ்வளவு நாள் என்றில்லை, வாழ்நாள் பூராவுமே மாத்திரை சாப்பிடுவது தான் நல்லது. ரத்தம் குறையாமல் இருக்கிறதுக்கான மாத்திரை, கொழுப்பு சத்துக்கான மாத்திரை, பீட்டா பிளாக்கர், இந்த மாதிரி 4 மருந்து தருவாங்க. இந்த 4 மருந்து உங்கள் ஹார்ட் பம்பிங் நல்லா இருந்தால் இந்த 4 மருந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்க வேண்டியிருக்கும். பம்பிங் மோசமாக இருக்குன்னா அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கான சில மாத்திரைகளும் சேர்ந்து தருவாங்க. ஸோ வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடுவது தான் முக்கியம். மாத்திரைகளை நிறுத்தினா திரும்பி இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாத்திரைகளின் நோக்கம் திரும்பி பிரச்சனைகள் வருவதை தடுப்பது. அதனால் இவ்வளவு நாள் என்றில்லை, வாழ்நாள் பூரா சாப்பிடணும். இந்த வியாதியை கட்டுப்படுத்துகிறோமே தவிர இல்லாமல் பண்ணணும். தேங்க்யூ.